சிக்கன்லாம் போடாமல் சூப்பரான பிரியாணி டேஸ்ட்டில் குஸ்கா ரெசிபி எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்லா அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ 1/4 கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இப்போ நல்லா ஆனியன் நல்லா இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகி வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கி வந்தோடனே ஒரு 2 ஸ்பூன் அளவு வந்து சில்லி பவுடர் சேர்த்துட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போனோடனே 1/4 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா நீட்டாக கட் பண்ண தக்காளி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா குழஞ்சி வர அளவுக்கு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். 3 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸை நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஊற வச்ச அரிசியும் சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா தம் போட்டு எடுத்திங்கன்னா இப்படி வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.